குழந்தை பிறந்த போது மனமகிழ்ந்தா தானியர்கள் நேரத்தில் கொடியாடும் வசங்கி விழுந்தாள் சமசிலை கட்டி இறங்கி பகடிக்கு மருந்து கொடுத்தாள் கடை சரக்கெல்லாம் தொடர்ந்தாயி மஞ்சள் கலக்க ஒரு கவிழ்த்து விட்டு ஓட ஓடி மருத்துவரி தன்பதிக்கு சென்றார். குணமுடைய தோல்விகள் பிடித்திருக்கேன் குணமுடைய கை குழந்தை தந்திரியை முதலால் அழகான ஒரு ஆண்களை பெற்றெடுத்தார். சபாஷ் குறவுன்னா இதாண்டி குறவு. அந்த காலம் ஆண் குழந்தை வந்தவங்க குறவு போடுவாங்க. ஆனா பெண் குழந்தை வந்தவங்க லைட் அவசியம் போட்டுக்கிட்டு இப்படி இருப்பா. ஏன்டி எப்படி சொல்ற? பெண் குழந்தை வந்தவங்க 1 லட்சம் போட வேண்டியது. ஓஹோ அடியே அந்த காலம் ஆண்கள் வேலை செய்து பெண்களை கரை சேர்த்தீங்க. அது சரி. இப்ப பெண்கள் வேலை செய்து உங்களை கரை சேர்க்க வேண்டியதா இருக்கு. ஆமாம்மா ஏமா அதாவது ஆம்பளை பிள்ளைன்னா ஆளு பிறந்த குழந்தை, பெண் குழந்தை அடிக்க பிறந்தது. பெண் குழந்தை பிரச்சனை கிடையாது. ஏன்னா பலகை மாதிரி போயிருவா, இல்ல அண்டி அடிச்சு போயிருவா, இல்ல ஜவுளி கடைக்கு போயிருவா, அவன் மாதிரி அவளை பாத்துக்கலாம். ஆனா பிறந்தது ஆம்பளை பிள்ளை. அடியே அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். புடிச்சு விடு. இன்னொரு குழந்தை. இன்னொரு பிள்ளையா? என்ன பிள்ளை? பெண் குழந்தை. அடேங்கப்பா, குழந்தை இல்லாம இருந்தவளுக்கு 1க்கு 2. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. ரொம்ப கொடுத்து வச்சவடி, ராசியான மருத்துவரி. இந்த பாரு பிறந்த பத்தி சீக்கிரமே பொறி போட்டு அனுப்புங்க. கண்டிப்பா. ஆமா நான் மட்டும் இல்லை, அது பொறி வந்தவங்க பொறி போடணும். மருத்துவரி மாமா என்னம்மா கைராசியோ கைராசி நான் பொறி போட போறேன். சரிம்மா. நான் போட்டத பத்தி எல்லாரும் போடுவேடா. முதல்ல வாங்க கைராசி வர்க்கு போடுமா. ஆமா அந்த மாதிரி என்ன மருத்துவரி என்ன இந்த மாதரம் எனக்கு உனக்கு சரிடி பாட்டு மணியோட தந்து அப்ப வச்சுக்கோ. அடியே என்ன நீ என்ன பண்ற? மாதரம் போடுறேன்டி. நீ மாதரமா? ஆமா. தங்கனக்கே புரியுது. தங்கம் இல்ல வெள்ளி. வெள்ளியா? தங்கத்தை கொடுத்தா அவ யாருக்காவது கொடுத்துறா, வெள்ளினா கொடுக்க மாட்டா, பத்திரமா வச்சுக்குவா. அதே வங்காளம் உண்டு. அப்படியா? ஆமா. அடியே நீ என்ன போடுறடி? நான் காப்பு போடுறடி. நீ காப்பு போடுறியா? ஆமா. காப்பு போடுமா? போடு. நீ காப்பு போட்டா அந்த அக்கா செயின் எடுத்து போடுவாங்க, அவங்க கம்மல போடுவாங்க. ஆமா. ஏமா ஆம்பளை பொம்பளை பிறந்திருக்கு, எனக்கு இசைக்கு பிறந்திருக்கா, என்ன புரிய போடுங்க. அந்த மருத்துவரை அனுப்புறாங்க. மருத்துவரை அனுப்பிவிட்டு இனி பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும். ஒரு ஜோதிடரை கூட்டிக் கொண்டு வந்தார். ஐயா ஜோதிடரை, ஐயா இந்த குழந்தையுடைய பலாபலனை பார்க்க வேண்டும். அப்படி அந்த ஒரு பறவை பரப்பி பாவித்து பாசுகிறார். தெரிகிறது செம்மியனுள் செல்லுனது ஜோதிடரி முடிந்தாரை சாஸ்திரத்தை மன்னோரின் முறைப்படி அனைத்துதான் மழை வீடு அவனையும் வந்தால் முடியும். இளந்திரவியர் மன்னவரே மக்கள் இவர் பிறந்தவராவலே. என்ன பலர் உரைத்தாய் இயல்பறிய ஜோதிஷி என்னோரை சாஸ்திரத்தை முறைப்படியே மொழிவேன் என்றார். நன்றாயிருந்த சாஸ்திரத்தை நான் உனக்கே நீர் கேளும். என்ன பலாபலங்கள் இருக்கையே எம்பும் என்றார். துளத மாதாவிடத்தில் தோறாமல் கேது நிற்கும்
படை வீடு பாலுலகம் இனி முடியும் இனிதான கர்மவெல்லாம் சோழ முன்னகரே அடிவாழ்த்த பிறந்த மக்கள் அரசாள மாட்டார்கள் அரசாள்வதில்லை செவ்வாய் எனவே 4ஆம் இடத்தில் உரைத்தவதான் நெற்கயிறு பிள்ளைக்கு ஊர் உறக்கம் வராது அப்போதுதான் உங்களுடைய அடிமதில் மணிந்தவோ அடித்தனமே பிறந்த பிள்ளை அதனோடுதான் போகாது நிறைவாகத்தான் சொல்லுகின்றேன் என்றதாக பொல்லாததை ஆனது கண்டே உரைத்தேன் அரசியலை தப்பா 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 அட்டமத்தில் சந்திரனும் கொள்கை நிற்கேன் இவர் இருக்கையில் இந்த ராஜ்யம் இனி முடியும் நாதனருள் எல்லாரே நவ்வாழ்வே ராவல் கொண்டோ நபி தான் கொடுத்து போவீர் என்று ஜோசியரை அனுப்பிவிட்டார் அத்தமத்த சனியில் 2 குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள் சனி உதயம் பிறந்த பிள்ளை ராகுகேது கூடவே நிற்குது அந்த ராகுகேது எமையாது பக்கத்து வீட்டுக்காரன் அவனும் அடிச்சு வரட்டும் என்ன ராகுகேது அவன் தானா வந்து ஒட்டுறவனா நீ எப்படி கரெக்டாலும் போக மாட்டான் ஒட்டுறவன் தட்டி விடு முடியாதா நம்மள தட்டுறப்பா நம்ம அவரை தட்ட முடியாது அப்படியா இப்ப ஜாதகம் உனக்கு பாக்குற பிள்ளை பாக்குறியா பிள்ளை தான் சொல்றப்பா உனக்கு சொல்றப்பா இவங்க நல்லா இருந்தீங்களா நீங்க சொன்னீங்க அந்த ராஜு கேது சரி இந்த பிள்ளைங்களோட வந்து ஒட்டியாச்சு ஆமா இது உங்களுக்கு ஆகாது ஆகாதா பிள்ளைகளுக்கு ஊர் உறக்கம் என்பது வராது உறக்கமே இல்லையா ஆடு மாடு கிளம்பி செய்யும் ஐயோ நாட்டை அரசாளாது சுருக்கமா சொன்னாலே போன ஜென்மத்தில் கொல்லப்பள்ளி வாங்கத்தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கின்றார்கள் இந்த பிள்ளை உங்களுக்கு தேவரான ஐயா பெற்றவங்க கொல்ல முடியுமா காக்கைக்கு தன்வஞ்சி பொன்வஞ்சி நல்ல குழந்தை கெட்ட குழந்தையோ எங்களோட கட்டியா இந்த மாதிரியா ஜோதி வெகுமதி வேண்டு போயா சரியா கொடுக்க வேண்டியது கொடுங்க அந்த ஜோதிடனை அனுப்பிவிட்டு கொடுத்தார்கள் புரிந்த வீட்டரசர் இளவரசி ஆயிரத்தி தன்னோடு கொடுவார நிலைமை இடது வழி மீது வைத்து இருவரை